இதுக்கு அடுத்ததா 5வது இடத்துல நாம பார்க்க போற கோப்ரா சைனீஸ் கோப்ரா. தெற்கு சீனால இந்த பாம்புகள் அதிகம் வாழும். 7 அடி நீளமா வளரக்கூடியது. குறித்துண்ணிகளை வேட்டையாடும். ரொம்ப சீக்கிரமா ஆக்ரோஷமா மாறி தன்னோட தாக்குதலை நடத்தும். இந்த பாம்போட விஷத்துல நியூரோடாக்சின் சைட்டோடாக்சின் கலந்த விஷமா இருக்கும். 0.28 mg/kg இந்த பாம்புகளுக்கு விஷம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா 6வது இடத்துல நாம பார்க்க போற கோப்ரா இந்தோ சைனீஸ் ஸ்பிட்டிங் கோப்ரா. தெற்கிழக்கு ஆசியால கம்போடியா, தாய்லாந்து, வியட்நாம்னு பல பகுதிகளில் இந்த பாம்புகள் இருக்கு. இந்த நாகத்தை இந்தோ சீன எச்சில் பாம்புன்னு சொல்லுவாங்க. பல வாழ்விடங்களை இதுங்களால உருவாக்க முடியும். பகல்ல கூச்ச சுபாவம் உடையதாகவும் இரவுல வேட்டையாடக்கூடியதாகவும் இதோட குணம் இருக்கு. இதோட விஷயத்துல நியூரோடாக்சின் சைட்டோடாக்சின் கலந்த விஷம் இருக்கு. 0.25 mg/kg இந்த பாம்புகளுக்கு விஷம் இருக்கு. இந்த பாம்புகள் கடிச்சா மூச்சு திணறல் ஏற்பட்டு மரணம் அடையவும் வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்ததா நாம பார்க்க போற கோப்ரா ஃபாரஸ்ட் கோப்ரா. காட்டு நாகப்பாம்பு ஆப்பிரிக்காவோட முக்கியமான கண்டத்துல வாழுது. இந்த காட்டு நாகப்பாம்பு ரொம்ப ஆபத்தானது.